வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள்னா அது இன்னைக்கு தான்ப்பா. ஐபிஎஸ்னு என்ன பார்க்கும் போதெல்லாம் அந்த மயிலு வாய்க்கிலேயே பேசுவா. அந்த ஐபிஎஸ் மேடத்தை இன்னைக்கு அந்த கோலத்துல பார்த்ததும் எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா. சோத்துக்கு இல்லனாலும் அவளுக்கு திமிரும் அகங்காரமும் குறையவே குறையாதுப்பா. எப்ப நான் அவளை கிண்டல் பண்ணாலும் மயிலு திருப்பி திருப்பி அடிப்பா. ஆனா இன்னைக்கு என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவ பேசல. எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் வாழ்க்கையோட நோக்கம் என்ன கண்ணு? மயில பழி வாங்குறதா இல்ல ஜீவாவை கல்யாணம் பண்றதா? ரெண்டும் தான்ப்பா. தப்பு கண்ணு. நம்ம நோக்கம் எதுங்கிறதுல தெளிவில்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு. நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் மயிலு மாதிரி ஆளுங்கெல்லாம் தூசு மாதிரி. நாம வெளியே போனோம்னு வெய்ய தூசு படத்தான் செய்ய, அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா வெளியே பேசிட்டு இருக்க கூடாது கண்ணு. ஜீவாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது, அது மூலமா அவருடைய ஒட்டுமொத்த சொத்துகளையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வரதுந்தா நம்ம வாழ்க்கையோட பெரிய நோக்கம் கண்ணு. அதை விட்டுட்டு இந்த மயிலு கஷ்டப்படுறத ரசிக்கிறது இல்ல சில்ற வெற்றிதான். அதையெல்லாம் பார்த்து நம்ம நோக்கத்தை நாம மறந்துடக்கூடாது. நான் எதையும் மறக்கலப்பா. இதே வீடியோவை ஜீவா கிட்டயும் நான் காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன். டீ வாங்கிட்டு போறதை விட உங்களை கட்டிக்கிறது தான் மயில அசிங்கமா நினைக்கிறா. அதனால்தான் உங்க காதலை ஏத்துக்காம அவமானப்படுத்துறான்னு நல்லா ஏத்து விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீ முட்டாத்தனம் பண்ணிட்ட கண்ணு. மயிலுக்கு எதிரா ஜீவாவை தூண்டி விடுறதா நினைச்சு நீ உனக்கே குழி பறிச்சுட்டு வந்து நிக்கிற. என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்கன்னு. நம்ம இலக்கு எதுங்கிறத முடிவு பண்ணா மட்டும் பத்தாது. அந்த இலக்க போய் நாம எப்படி அடைய போகிறோங்கிற விஷயத்திலையும் நாம கவனமா இருக்கணும். தப்பான வழியில போயிட்டோன்னு வை, இலக்கும் மிஸ் ஆயிரு, இருக்கிறது நம்ம கைய விட்டு போயிரு. ஜீவா மயிலுங்கிற போதையில தன்னையே மறந்துருக்கிறான் கண்ணு. இந்த சமயம் பார்த்து நீ போய் அவன்கிட்ட அவளை பத்தி தப்பா சொன்னீனா ஜீவாவுக்கு மயிலு மேலையா வெறுப்பு வரும். வா மேலத்தான் வெறுப்பு இன்னும் அதிகமாகும். என்னோட மயிலை பத்தி நீ எங்கிட்டயே வந்து தப்பா பேசுறியான்னு வா மேலத்தான் அவனுக்கு கோபம் கூடும். இப்போதைக்கு உன்கிட்ட அவன் சகஜமாவாச்சும் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இனி உன்னை அவன் பக்கத்திலே வர விட மாட்டான். ஏங்கன்னு போய் ஜீவாவை நெருங்கறதுக்கு ஒரு வழியை தேடிடுவான்னு நான் அவன்கிட்ட சொன்னா நீ நிரந்தரமா அவன்கிட்ட இருந்து விலகி நிக்கிறதுக்கு வழியை தேடிட்டு வந்திருக்கிற. நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லப்பா. யோசிக்கணும். எங்க கல் எறிஞ்சா எந்த காய் விழும்னு யோசிக்கணும். இல்ல எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்கணும். எப்பவுமே உன்னோட அறிவை விட என்னோட அனுபவம் தான் பெருசு கண்ணு. இல்லப்பா, உங்களை மீறி நடந்துக்கணும்னுலாம் நான் நினைக்கலப்பா. அவளை பார்த்த உற்சாகத்துல நான் இப்படி பண்ணிட்டேன்பா. சாரிப்பா. கண்ணு பரவாயில்ல விடு. இனிமேலாச்சும் என்ன கேட்காம நீ எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அவ்வளவுதான். இப்ப ஜீவாவுக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரணும்னு வை. நீ என்ன செய்யணும்? அந்த மயிலை பத்தி அவங்கிட்ட நல்ல விதமா பேசணும். அவ மேல உனக்கு அக்கறை இருக்கிற மாதிரி நல்லவ மாதிரி நடிக்கணும். அப்படி செஞ்சா அவனுக்கு அவன் மேல காதல் இன்னும் அதிகமாயிடாதப்பா. இப்பவாவது என்னோட விஷயத்துல அவனுக்கு ஒரு சங்கடம் இருக்கு. நானும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேனா அவன் இன்னும் ஃப்ரீயா அவ பின்னாடி சுத்துவானேப்பா. சுத்தானா கிறுக்கு பிடிச்சவன் மாதிரி அவ பின்னாடியே அவன் அலையனு. அப்ப மயிலுக்கு தன்னால டென்ஷன் ஏறும். அவ என்ன செய்வா? நீ வராத போ போ போன்னு அவனை பெரட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பா. எவ்வளவு நாள் தான் அவனும் பொறுமையா அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருப்பா. மனுஷன் தானே, அதுலயும் மகாத்மா இல்லையே. ஏதாவது ஒரு கட்டத்துல வெறுத்து போய் இந்த புறவே வேணான்னு அவளை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு வருவான் பாரு. அது வரைக்கும்
நாம நல்லவங்க மாதிரி தான் இந்த விஷயத்துல நடிச்சாவணும் கண்ணு. இன்னொரு விஷயத்தை நீ மனசுல வச்சுக்க. மயில நீ சைக்கிறது, ஜீவாவை கல்யாணம் பண்றது வேற வேற விஷயம் மாதிரி வெளியே வேணும்னா தெரியல. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இதுல ஏதாவது ஒன்ன நாம சாதிச்சிட்டாலும் இன்னொன்னும் நிறைவேறிட்டதா தான் அர்த்தம். அந்த மயிலுதான் உனக்கும் ஜீவாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினா அந்த கல்யாணம் நடக்கணும் கண்ணு. அதே கல்யாணத்துல பாதுகாப்புக்கு கான்ஸ்டபிளா வந்து அந்த மயில நிக்கணும். அவ கண்ணு முன்னாடியே ஜீவாவும் கழுத்துல தாலி கட்டணும். அப்பதான் கண்ணு நீ முழுமையா வெற்றி அடைஞ்சிட்டதா அர்த்தம். நாம நம்ம நோக்கத்தை அடைஞ்சிட்டதா அர்த்தம். அத விட்டுட்டு அந்த மயிலு கஷ்டப்படுறா அது இதுன்னு அந்த மாதிரி சில்லற சந்தோஷத்துல நம்ம நோக்கத்தை நாம மறந்துடக்கூடாது கண்ணு. அதனால இனிமேதான் நீ ரொம்ப எச்சரிக்கையா சூதானமா நடந்துக்கணும் கண்ணு. கஸ்தூரி, என்னங்க எங்க அந்த 7:30 காணோம்? என்னங்க நீங்க உள்ளதான் இருக்காங்க? ஆச்சரியமா இருக்கு. வந்தோடனே என் அக்காவை பத்தி விசாரிக்கிறீங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. அது இருந்தும் வீடு அமைதியா இருக்குதுன்னு. ஏங்க என் அக்காவை பத்தி ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏங்க உங்களை மீன் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்க என்ன வெறும் கையோட வந்திருக்கீங்க? மறந்துட்டீங்களா? எனக்கு நல்லா தெரியுங்க. இதே உங்க பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அவன் கேக்குறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து நிப்பீங்க. என் குடும்பத்துக்கு வாங்கணும்னா உங்களுக்கு மனசே வராதே. ஏய், புள்ளையும் பரம்போக்கும் முன்னாடி அப்படி இல்ல கஸ்தூரி. மார்க்கெட்ல இருக்கிற பையன் மீன் ரொம்ப பழசா இருக்குன்னு சொன்னான். கெட்ட மீனா இருந்து வாங்கி கொடுத்து அவளுக்கு வயிறு கீறு சரியில்லாம போச்சுன்னு வை. அந்த அக்யூஸ் அதுக்கு ஒரு கேஸ் சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் வாங்கிட்டு வரல. நாளைக்கு வாங்கி கொடுத்துருவோம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நீ வராத வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் தங்கச்சிய மகாராணி மாதிரி பாத்துக்கிறீங்க. ஆனா என்ன, இந்த மகாராணிக்கு சொந்தமா ஒரு பெரிய பங்களா, கப்பல் மாதிரி ஒரு காரு, போட்டுக்க கழுத்து நிறைய நகைன்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். கஸ்தூரி, வந்ததுமே புகை போட ஆரம்பிச்சிட்டாளா? ஏங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நமக்கும் சொந்தமா காரு வீடுன்னு இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு நமக்காக சொல்றாங்க அக்கா. நல்லாதான் இருக்கும். போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டி உனக்கு போட சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறதெல்லாம் வித்து உன் பேர்ல எழுத சொல்லு. இன்னும் நல்லா இருக்கும். இருந்தா என் தங்கச்சிக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன நீங்க? அப்போ அமைதியா இருக்கணும். அந்த யோகம் எங்களுக்கு எப்ப வருதோ அப்ப நாங்க அனுபவிச்சுக்கிறோம். இங்க வந்து புகைய போட்டு புகைச்சல உருவாக்கிட கூடாது. புரியுதா? கஸ்தூரி, டிஃபனை ரெடி பண்ணு. சும்மா இருக்கா போடி. குருமூர்த்தி, எனக்கே உத்தரவு போடுறியா? இந்த கஸ்தூரிய என் வழிக்கு கொண்டு வந்து அவ ஆசைய தூண்டி விட்டு காரு பங்களான்னு ஒவ்வொரு நிமிஷமும் உன் தூக்கத்தை கெடுக்கல, நான் பங்கஜம் இல்ல. அதுக்கு படியா இந்த தீப்பெட்டி வீட்டை முதல்ல மாத்தி காட்டுறேன். இந்த எலுமிச்சம்பழம் சின்னதுதான், இதோட எஃபெக்ட் ரொம்ப பெருசு. இத வச்சு கஸ்தூரிய கலங்கடிச்சு இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவு எடுக்க வைக்கிறேன். குருமூர்த்தி,
வந்துருச்சுடி, சீக்கிரம் வா. எது கத்துற? உங்களுக்கு என்ன, என் தங்கச்சியோட வாழ்க்கை தானே போச்சு, கவனம் இருங்க. கஸ்தூரி வந்து தொலையாண்டி. என்னாச்சுக்கா? அடியே, ஏன் இப்படி சத்தம் அடியே, போடுற? இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் வந்துருச்சுடி. இனிமே உங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எல்லாம் காணாம அது போகுது. நீ எப்ப வந்து அப்பயே போயிடுச்சுல்ல? நீங்க சும்மா இருங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? அக்கா ஏதோ சீரியஸா சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய், அவ ஏதா சீரியஸா சொல்லாம சிரிச்சிட்டு சொன்னான். இவரு விடுறி, இவரு எப்போ அப்படித்தானே. இது என்னன்னு பாத்தியா? இது லெமன் தானே மம்மி? ஏய், அது தொடாத, அது லெமன் தான். ஆனா அதுக்கு மேல கருப்பு மைய தடவி இருக்காங்க பாரு. செய்வன வைக்கிறவங்க தான் இப்படி செய்வாங்கடா. அக்கா இப்ப நீ என்ன சொல்ல வர? அடியே, இந்த வீட்டுக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்கடி. சூனிய வச்சுட்டாங்கடி, சூனிய வச்சுட்டாங்க. ஏய், சும்மா கடை. எதையாவது சொல்லி உளறிக்கிட்டு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்து போச்சு. அவன் சந்திரன்ல பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். செய்வன கைவனன்னு உளறிக்கிட்டு. பூனை கண்ண முன்னா உலகம் இருண்டுடாது கஸ்தூரி. அவருக்கு நம்பிக்கை இல்லனா இதெல்லாம் உண்மை இல்லன்னு ஆயிடுமா? செய்வன வைக்கிறது, சூனிய வைக்கிறது, இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்படி இதை வைக்கிறதுனால என்ன நடக்கும் மம்மி? எல்லாமே கெட்டதா நடக்கும் வெற்றி. செய்வனையால 4-5 குடும்பம் அழிஞ்சு போனதை நானே பார்த்திருக்கேன். ஒரு குடும்பத்துல எல்லாரும் வரிசையா ஆக்சிடென்ட்ல செத்தாங்க. இன்னொரு கோடீஸ்வரன் குடும்பத்துல சொத்தையெல்லாம் இழந்து எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ, வேற ஒரு குடும்பத்துல அக்கா கோனுக்கா, நீ பாட்டுக்கு பாடிக்கிட்டே போகாத, எனக்கு பயமா இருக்கு. கஸ்தூரி, நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு கேனத்தனமா இருக்கு. ஒரு எலுமிச்சம்பழத்துல ஏதோ மைய தடவி வச்சுட்டா வீடியோ அழிஞ்சிருமா? கேட்கறதுக்கு முட்டாள்தனமா இல்ல? இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுனாலதான் அவன் இதை வச்சு பணமா சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆதி காலத்துல இருந்து ஆண்ட்ராய்டு காலத்துக்கு மாற சொல்லி காலம் மாறினாலும் கஸ்தூரி சில விஷயம் மாறவே மாறாதடி. இதுவும் அப்படிதான். இந்த செய்வனைய உங்களுக்கு வச்சாங்களா இல்ல இந்த வீட்டு சொந்தக்காரங்களுக்கு வச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு வச்சிருந்தாலும் அது இந்த குடும்பத்தையும் தானடி பாதிக்கும். என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, உசுருக்கு ஆபத்து இல்லனாலும் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் கையில நிக்கவே நிக்காது, தண்ணியா கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும்டி. வேலையில பிரச்சனை வந்து அப்புறம் உங்களால தூங்கவே முடியாது. ஐயோ, வெற்றி வேற வண்டியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதாவது ரத்த காயம் மாதிரி. பாயக்கடு, என் பையனை பத்தி ஏதாவது தப்பா சொன்ன? இங்க பாரு, இவரு கோவப்பட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த செய்வனை வச்ச வீட்டுல நீங்க இருக்காதீங்க. வாஸ்துப்படி பார்த்தாலும் இந்த வீடு தப்பா இருக்குது கஸ்தூரி. நீங்க இங்கேயே இருந்தா உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு கெட்டதா நடந்துகிட்டே இருக்கும். வேலை போவோம், இந்த குடும்பத்துல சச்சரவு வரும். நீங்க தலைகுழ நின்னாலும் அதை தடுக்கவே முடியாது கஸ்தூரி. உடனே வீட்டை மாத்திட்டு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ, இந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என்னங்க எதுவும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? நான் என்னடி சொல்லணும்? அக்கா சொன்னதை கேட்டீங்கல்ல, நம்ம உடனே வீட்டை மாத்திரலாங்க. அவதான் பைத்தியக்காரி மாதிரி வளர்றானா, அவ பேச்சு கேட்டு நீயும் ஆடுற.
இத்தனை நாளா நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோமே, அவ சொன்ன மாதிரி ஏதாவது தப்பா நடந்ததா? இனிமேதான் எல்லாம் தப்பா நடக்கும்னு அக்கா சொல்றாங்கல்ல. ஐயா, வரப்போற சம்பவத்தெல்லாம் சொல்றதுக்கு உங்க அக்கா என்ன கடவுளா? இந்த மாதிரி விதண்டாவாதமா பேசாதீங்க. அக்கா சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி கலக்கமாவே இருக்குங்க. மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. கஸ்தூரி, இத்தனை நாளா நீ நிம்மதியா தானே இருந்த. அவ வந்த முதல் நாளே புகைய போட்டா பாத்தியா? இதனாலதான் அவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றேன். தங்கச்சி வீட்டுக்கு வந்தமா, விருந்தாளியா இருந்து வெந்ததை தின்னமா, விதி முடியும் போது போனமான்னு இருக்கணும். அதையெல்லாம் விட்டு அவளுக்கு ஏன் இந்த புகை போடுற வேலை? இதோட இதெல்லாம் நிறுத்திக்க சொல்லி இல்லன்னு போட்டு தள்ளிடுவோம் பாத்துக்க. அக்கா ஒண்ணு குட்டைய குழப்பலங்க. நமக்கு நல்லதுதான் சொல்றாங்க. உங்களுக்கு தாங்க அது புரிய மாட்டேங்குது. அவங்கள திட்டுறதுல குறியா இருக்கீங்களே தவிர ஏன் சொல்றான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல. இவனுக்கு ஒரு வேலை அமையல. நம்ம 2 பேருமே இப்ப வாக்குவாதம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே இந்த வீட்டோட ராசி தாங்க. அக்கா சொன்ன மாதிரி இந்த வீட்டை மாத்திரலாங்க. ஆமாப்பா, எனக்கும் இந்த வீடு ரொம்ப காம்பாக்டா இருக்க மாதிரி தான் தோணுது. எனக்குன்னு ஒரு பிரைவசியே இல்ல. அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்கப்பா. கொஞ்சம் பெரிய வீடா மாத்திட்டு போறது கொஞ்சம் பெட்டர் இல்லப்பா. உங்க புள்ளையே சொல்லிட்டான், அப்புறம் என்னங்க? நம்ம புது வீடு பார்த்துட்டு போயிடலாங்க. தூங்க போற நேரத்துல டென்ஷன் பண்ணாத கஸ்தூரி. வீடு மாறுறதுங்கிறது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. இப்பதானே சொல்லியிருக்க, நாளைக்கே எல்லாம் நடக்குன்னு சொல்லி குதிக்காத. பார்க்கலாம். பரவாயில்லையே, கஸ்தூரி நான் சொல்றதெல்லாம் நம்புறா. நான் இழுக்கிற இழுப்புக்கும் வரா. புருஷன்கிட்டயும் சண்டை போடுறா. எனக்கு இது போதும். இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதாவது தேத்திக்கிட்டு அந்த குருமூர்த்தியையும் பழி வாங்கிட வேண்டியதுதான். பயப்படாதம்மா. என்னையா இன்னைக்கு ஃபுல் கட்டி கட்டிட்டு ஓசியில எப்படியா தெரிஞ்சுக்கிட்ட? அதான் உன் ஏப்பத்துல ஸ்டேஷன் ஆடுது. ஆடணும்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா அழகரே இங்கிலீஷ் எல்லாம் பேசுது? சார் சார், என் பேர் ஜீவா. அன்னைக்கு கூட நான் ஸ்டேஷனுக்கு வந்தேனே. டெய்லி 500 பேரை இந்த ஸ்டேஷன்ல பாக்குறேன். அந்த மூஞ்சில எல்லாம் நான் ஞாபகம் இருக்க முடியுமா என்ன? அதுக்கான கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஓகே சார் தானே? என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். ஜஸ்ட் மினிட் வெயிட். ஐ வில் இன்ஃபார்ம். பாருங்க தம்பி. என்ன தம்பி, இன்னைக்கு போக்கே வாங்கிட்டு வரலையா? இல்ல, மயிலு என் ஸ்டேஷன்ல 2 நாள் கூட தாங்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா வெற்றிகரமா 2 வாரம் தாங்கிட்டா. அதுக்கு பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்ல வந்தீங்களோன்னு நினைச்சேன்.